செய்வோம். அன்பும் இரக்கமும் பரிவும் தயவும் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி கொடுத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதை போல் அதிகாலையிலே உம்மை தேட வந்திருக்கிறோம். ஆயத்தமாகி அதிகாலையிலே சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர் அப்பா. உம்மை நோக்கி கெஞ்சினோம், அற்புதங்களை செய்திருக்கிறீர். கைகளை உயர்த்தி ஏறெடுத்து ஜெபித்தோம், அதிசயங்களை செய்திருக்கிறேன். உடைய வசனத்தை தியானித்து உம்மை தியானித்து நான் ஜெபித்த போது அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறேன். மாத்திரமல்ல, எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உம்மை நோக்கி பார்த்த பொழுது நீர் எப்பொழுதும் எங்களுக்கு அபிஷேகம் பண்ணுகிறவராக, அதிசயம் செய்கிறவராக, எதிர்பாராத விதமாக அநேக திருப்பு முனைகளை கொண்டு வருகிறதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரமானவரே. நீ கொடுத்த நல்ல சரீர சுகத்திற்காக நன்றி, பலத்துக்காக நன்றி. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. உணவுக்காக நன்றி, உடைக்காக நன்றி, இருப்பிடத்துக்காக நன்றி. நான் நிற்பதும் நீர் மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். 91 சங்கீதம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் மறக்கவே முடியாது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவில்லை. நான் தாட்சியுடையேன். அவர் என்னை புல் இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்கு பயந்தவர் வழியில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளில் பிரயாசத்தை அவனுக்கு சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்போம் என்ற வார்த்தையின்படி நடத்துகிற ஸ்தோத்திரம். உடல் சுகத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து அவர் தெரிந்த பாடலை நாம் பாடலாம். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, பாதையில் நீரே. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே நீரே, ஆழியில் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வம் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வம் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை எப்பொழுதும் துதிப்போம். ஆண்டவரே, வாழ்விலும் தாழ்விலும், வறுமையிலும் துன்பத்திலும், சந்தோஷத்திலும் கண்ணீரிலும், மகிழ்ச்சியிலும், வேதனையிலும், எங்களுக்கு தேவைகள் மத்தியிலும் உமையே துதிப்போம். எல்லாம் சேர்ந்து துதிங்க. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் நிறைவேற போகிற நம்முடைய ஆசைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் செய்ய போகிற அற்புதங்கள் சீக்கிரத்தில் இருக்கு, ரொம்ப வாசற்படியில இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளிலே நாம் சுதந்திரிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் மாதங்களிலே அது நம் கைகளில வந்து சேரப்போகிறது. நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல சுகம், ஆரோக்கியம் ரிவர்ஸ் ஆக போகிறது. எல்லா பலவீனங்களும் ரிவர்ஸ் ஆக போகிறது. இந்த வார்த்தை அடிக்கடி கர்த்தர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை முன்போல் இருந்தது மாதிரி இருக்காது. யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின் நிலைமை ரிவர்ஸாக கர்த்தர் மாற்றினார். ஆமென். தாவீது முன்னிலைமை காட்டிலும் அவன் பின்னிலைமை ராஜாவாக மாற்றினார். யோசேப்பு முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை கவர்னராக மாற்றினார். தானியேல் சிறைச்சாலை கைதி அவன், ஆனால் அவனை அதிகாரியா ராஜ்யத்துக்கு முழுமைக்கும் அதிகாரியார் அவன் பின்னிலைமையை கர்த்தர் மாற்றினார். குழந்தை இல்லாத அண்ணால முன்னிலைமையை காட்டிலும் 6 குழந்தை பெற்றவள் பளிச்சிய பெற்றாள் என்று சொல்லி சாமுவேலை கொடுத்தார். அப்படி முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் மாறிற்று. மாறா என்று நகோமி சொன்னார், மதுரமாக மாற்றினார். மடியிலே வைத்து வளர்க்கிற தாயானால், பிள்ளையை மடியிலே வைத்து வளர்க்கிற தாயானால், ரூத்துக்கு முன்னிலைமை காட்டிலும் கணவனை இழந்த அந்த நாட்கள் போய் புதிய போவாசை கர்த்தர் கொடுத்து என் தேவன் அவளை நிலை நிற்க பண்ணினார். அப்படியே கர்த்தர் அநேக காரியங்களை இந்த நாளிலே செய்து கொண்டிருக்கிறார். ஆவிலே நிரம்பி நான் சொல்லுகிறேன், உங்க முன்னிலைமை காட்டிலும் உங்க பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவர் இதை அழுத்தி சொல்லுகிறார். முன்னின திராட்சரசத்தை காட்டிலும் பின்னின திராட்சரசம் மிகவும் சுவையா இருந்தது. சொல்லிக்கொண்டே இருங்க, என் முன்னிலைமை மாறும், என் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படும். நான் முன்போல் இருப்பதில்லை, பின்னே ஆசீர்வாதமாய் இருப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது கொஞ்சத்திலே சீக்கிரம் முடியும், அதி சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் என்று ஆண்டவர் விளம்பி கொண்டிருக்கிறார். தைரியம் கொள்ளுங்க. நாளைக்கு அந்த அற்புத செய்தி, இன்றைக்கு அந்த அற்புத நாள், அதிசய நாள் உங்கள் தேடி வருகிறது. உங்கள் சரீரம் இப்பொழுது செத்து கூட இருக்கட்டும், கர்த்தர் உயிரோடு எழுப்பி உங்களை எழும்பி நிற்க வைப்பார். நீங்க யோசித்து பார்ப்பேன், நான் மண்ணுக்குள்ள போயிருப்பேனே, ஆனால் ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன என்று நீங்க சிந்திக்கும் பொழுது, ஆண்டவருக்காக மகிமையான சில காரியங்களை செய்யும்படியாய் உங்களை வைத்திருக்கிறார். அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், கோர்ட் கேஸுக்கான ஒரு தீர்வு உண்டாகும். அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய காத்திருக்கிறார். கர்த்தரை நம்புற ஒருவனுக்கோ ஒரு குறைவும் இல்லை. சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும்,
கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்க முன்னிலைமை ரிவர்ஸ் ஆகிறது. உன் பின்னிலைமை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று தினம் நம் தாவீதில் இருக்கிற குவாலிட்டிஸை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 2 குவாலிட்டியை நேற்று நான் சொன்னேன். ஒருவேளை புதிதாக இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நான் நேற்றைய தினம் உங்களோடு கூட பேசினேன். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு வந்து அந்த தேசத்தில் அந்த நாட்டில் ஈசாயின் குடும்பத்தினர் அனைவருக்கும் சொன்ன காரியம் நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. அவனே அவருடைய பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணினான். 7 பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணினான். யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசியை பரிசுத்தம் பண்ணினான். ஆனா கர்த்தர் சொன்னார், நான் யாரையும் தெரிந்து கொள்ளலை. இவங்க சமய சந்தர்ப்பவாதிகள். ஏதோ பதவி கிடைக்க போகிறது, அற்புதம் கிடைக்க போகிறது என்பதற்காக தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொடுக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இல்லை, எப்பொழுதும் பரிசுத்தமாக இல்லை, எப்பொழுதும் அவர்கள் ரெடியாக இல்லை என்பதை அறிந்து ஆண்டவர் சொன்னார், நீங்க பார்க்குற மாதிரி நான் பார்க்கல. மனுஷ முகத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். அப்போ இதுல நம்ம முதல் கற்றுக்கொண்ட விஷயம்னா, நம்ம எல்லாவற்றிலும் ஆயத்தமா தாவீதை போல இருக்கணும். சிறு வயது தொடங்கி அவன் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு அவன் கர்த்தர் மார்பிலே சாய்ந்தான், கர்த்தர் சார்பிலே விழுந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுது. நிறைய வசனம் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் சிறு வயது துவங்கி கர்த்தரிலே சாய்ந்து அவர் மார்பிலே சாய்ந்து வளர்ந்தேன். ஏன்னா அப்பாவின் அன்பு எனக்கு கிடைக்கல, அம்மாவின் அன்பும் கிடைக்கல, சகோதரர்களின் பாசமும் எனக்கு கிடைக்கல, கைவிடப்பட்ட நிலையில இருந்தேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு துணையா என் கர்த்தர் தான் இருந்தார். அதுல ரொம்ப உறுதியா இருந்தான். அவன் சொன்னான், நான் கர்த்தர் மார்பில கர்த்தர் சார்பில தான் விழுந்தேன், எல்லாரும் கைவிட்டாங்க, நான் அந்நியனை போல ஆனேன், எல்லாருக்கும் பாடலானேன், என் தாய் என்னை கர்ப்பத்திலே என்னை வெறுத்தார், என் தகப்பன் என்னை ஒதுக்கி தொலைனான். இதுதான். அதனாலதான் கர்த்தர் அந்த தாழ்மையும் எளிமையும் அந்த அர்ப்பணிப்பையும் பார்த்துதான் ஆண்டவருக்காக அவன் பாடிய பாடல்கள், துதித்து பாடிய பாடல்கள் இத்தனையும் எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில துதித்து பாடி பாடல் எழுதி கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரின் காலத்திலும் சோதரிப்பேன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்ற சரையை நிறைய பாடல்கள் எழுதினான்னா அவனுடைய ஆயத்தத்தை இது குறிக்கிறது. 2வது நோக்கம், அவனுடைய பர்பஸ் வித்தியாசமா இருந்தது. என்ன வித்தியாசமா இருந்ததுன்னா, எல்லாருக்கும் ஐஸ்வர்யம், எல்லாருக்கும் ராஜாவின் மகளை திருமணம் முடிக்கணும், எல்லாருக்கும் சர்வ மானியம் கிடைக்கும். இன்னைக்கு கூட நம்மளுடைய நோக்கம் எல்லாம் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கு. கடவுளுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை விட நமக்கு கடவுள் என்ன செய்ய போகிறார் என்ற நிலையில நாம இருக்கிறோம். அது ரொம்ப செல்ஃபிஷான விஷயம். நான் உங்களுக்கு ஆண்டவரிடத்துல ஏதாவது நீங்க பெற்றுக்கொள்ள விரும்பினா, நீங்க செல்ஃபிஷா இருந்தா எதையும் ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். ஆண்டவருக்காக பயன்படுகிற பாத்திரமாக, வெசலாக நாம இருப்போமாகில், அல்லது அப்படி கேட்டோம்னா நிச்சயம் பதில் கொடுப்பார். நம்ம சொன்னா, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன், விருத்த சேதனம் பண்ணாது இருக்கிற இந்த பெலிஸ்தியன் கர்த்தருக்கு முன்பாக எம்மாத்திரம் என்றான். அதை நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். 17ஆம் அதிகாரம். இப்போ என்ன பண்றாரு, இதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அடுத்த குறிப்புக்கு நான் போக விரும்புகிறேன். அடுத்து குறிப்பு, இப்போ கோலியாத்தோட
சண்டைக்கு போகிறார். இதுதான் அடுத்த குறிப்பு. கோலியாத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன முகவரி நான் சொல்லி விடுகிறேன். பெலிஸ்தர் சொன்னாங்க, நான் ஒருத்தனை அனுப்புகிறேன், அவனுடைய சைஸு, அவனுடைய வெயிட்டு இதெல்லாம் 17 அதிகாரத்தில் போட்டிருக்கு. அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் என்பதெல்லாம் போட்டிருக்கு. ராட்சதர்கள் இருந்தார்கள். சொன்னாங்க, இவனை மேற்கொண்டா போதும், ஹோல் பெலிஸ்தியரையும் மேற்கொள்ள மாதிரி. இங்கே இவங்க எல்லாம் கரைந்து போயிருக்கிறாங்க, இஸ்ரேல் மக்கள்லாம். ஈவன் சவுல் பாளையத்திற்கே, வார் ஜோனுக்கே வரல, அவர் வீட்டிலே ஒளிஞ்சிட்டார். அவர் சவுல் ஒளிஞ்சிட்டார். அப்படிப்பட்ட சூழல்ல தாவீது போய் சவுல் இடத்துல, நான் இந்த கோலியாத்தை நான் வீழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். சரிங்களா? இப்போ நான் அதை வாசிக்கிறேன். 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 31. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இவ்வளவு பெரிய கோலியாத்து நிமித்தம் உங்க இருதயம் கலங்க வேண்டியதில்லை. தாவீதுக்குள் இருந்த ஒரு வைராக்கியம், விசுவாசம், நம்பிக்கை என்னன்னா, அவனை பார்த்து சவுலிடத்துல போய் சொல்றாரு, இவனை பார்த்து நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க நிறுத்திட்டு நான் ஒரு கர்த்தருடைய செய்தி உங்களுக்கு நான் சொல்லட்டும். பெரிய கோலியாத்தை போல, மலை போல பிரச்சனை, வியாதி, துன்பம், கஷ்டம், கண்ணீர், கடன், நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று கூட தெரியாம மலைத்து போய், எப்படி இந்த இஸ்ரேல் மக்கள்லாம், நான் அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன், எல்லாம் ஒளிந்து கொண்டு இருக்கிறாரு. இல்லை, ஒரு ஒரு ட்ரென்ச் வெட்டிட்டு, ஒரு கால்வாயை வெட்டிட்டு, அதுக்கு கீழே ஒதுங்கி ஒளிஞ்சு கோலியாத் சத்தத்தை மாத்திரம் கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. எப்போ யுத்தம் மூலம் என்று தெரியாது, பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சமயத்துல சொல்றாரு, உங்கள் இருதயம், இது ஆண்டவர் ரொம்ப அழகா எப்போதும் சொல்ல, யோவான் 14, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். கோலியாத் வரட்டும், பெலிஸ்தீன் வரட்டும், பெரிய போராட்டம் வரட்டும், வியாதி வரட்டும், இருதயமே ஐயோ ரொம்ப நின்று போகிற சூழல் வந்துருச்சு, நோ, டோன்ட் வரி, ஒரு நிமிஷத்துல ஆண்டவராலே மாற்ற முடியும். ஒரு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்யட்டும்? கவலைப்படாதீங்க, புதிய சிறுநீரகத்தை கொடுக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ரத்தம் குறைந்து போகிறது, அதெல்லாம் உறைந்துலாம் போகாது. இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லுங்க. என் தேவன் அந்த உறைந்து போன ரத்தத்தையும் சீர்படுத்துவார். உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணுகிற எதுவானாலும் சரி, என் இயேசுவிடத்துல சொல்லுங்க, என் நாமத்தினாலே நீங்க இதை சொல்லுங்க, அடிக்கடி இதை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும், அவங்க சீஷர் சொல்லுவாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நிறைவா இருக்கும்படி நான் அதை உங்களுக்கு தருவேன். இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் நாமத்துல கேளுங்க, என் நாமத்துல கேளுங்கன்னு சொன்னாருங்க. ஏன்னா அவருடைய நாமத்தை பிடிச்சு கொள்வோம். இருதயம் கலங்காது இருப்பதாக சொன்னீங்களே, இயேசுவே கெஞ்சுங்க, இயேசுவின் நாமத்தில்னு சொல்லுங்க. எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த சுகம், இயேசுவின் நாமத்தினாலே திருமணம், இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை பேரு, இயேசுவின் நாமத்தினாலே வேலை, இயேசுவின் நாமத்தினாலே கடன்கள் அடைக்கப்படணும், இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவே சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். அடுத்து சொல்றான், நம்முடைய அடியான் ஆகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடு கூட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடு கூட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, இளைஞன் அவனோ
தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். உன்னால் முடியாதுப்பா, நீ ரொம்ப சின்னவன், உலகம் நம்மை பார்த்து இப்படி தான் சொல்லும், நீ ரொம்ப சின்னவன், உன்னால் முடியாது, நீ ரொம்ப ரொம்ப உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, உனக்கு அனுபவம் பத்தாது அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லும். பெரிய சவுல் ராஜா சொல்றான், தாவீது சவுலை பார்த்து, உமது அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தை அந்த கரடி உம்முடைய அடியானாகிய நான் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளிலும் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றார். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தரோடு கூட இருப்பாராக என்றார். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து, நல்ல கவனிக்க, இங்கேதான் பாயிண்ட்டுக்கு வரேன். இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்களாவது அட்லீஸ்ட் நம்ம பைபிள் வாசிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம மனசுல இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது ஒரு 10 வசனமாவது உங்க காதுகளில் கேட்கும்படியாகத்தான் நான் வாசிக்கிறேன். இது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் நான் வாசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வேதத்தை வாசித்தோம் என்ற ஒரு நிறைவு, வாசித்து ஜெபித்தோம் என்ற ஒரு நிறைவு, தியானித்தோம் என்ற நிறைவு. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரத்தை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை, ஹெல்மெட், அவன் தலையின் மேலே போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்து, மார்க்கவசம், புல்லட் ப்ரூஃப் செஸ்டுக்கு, அவனுடைய பட்டயத்தை தாவீதின் தன் வஸ்திரத்தின் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததுனால நடந்து பார்த்தான். அப்போது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. இந்த அபியாசம்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை, அபியாசம்னா எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கும் இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டான். அதில் ஒரு உள்ள அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. தலையில் வெயிட்டு, மார்க்கவசம், கையில் யாருடைய கத்தி தெரியுமா? சவுலின் கத்தி. சவுல் ஈசா இடத்தில் அனுப்பி கவனிக்கிறான். அவனுடைய பட்டயத்தை, யாருடைய பட்டயத்தை? நல்லா சொல்லுங்க, யாருடைய பட்டயத்தை? சவுலின் பட்டயம். சவுல் எத்தனை அடி தெரியுமா? சவுல் பயங்கர உயர்ந்தவன். அவன் செம ஹைட்டு. அவன் ஹைட்டு போட்டிருக்கும். இன்னைக்கு எக்ஸசைஸ் அது முழுக்குதான். அவனோட ஹைட்டை தயவுசெய்து சொல்லுங்க. இங்கே தான் அங்கே ட்விஸ்டே இருக்கு. அவன் ஹைட்டு அவ்வளோ ஹைட்டாக இருப்பான்னா செம ஃபிசிக் அவனுக்கு. அவன் கத்தி, அவனுடைய பட்டயம் எவ்வளவு உயரம் இருக்கும், லென்த் எவ்வளோ தடிமாக இருக்கும், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். ஒரு 6.5 feet அல்லது 7 feetன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 6.5 தான். எனக்கு சில நேரங்களில் நானே ப்ரிப்பராக இருக்காமல் தான் வருவேன். ஏன்னா ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை உடனே சொல்லுவதனால தான் நான் அதை சிந்திக்க கூட எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் தயவுசெய்து அதை யோசித்து எனக்கு உடனே அனுப்புங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அது நான் இப்போ ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு நான் உடனே போய் தேடணும் சவுல் என்ன ஹைட்டுன்னு சொல்லி. ஏன்னா அவரோட ஹைட்டு தெரிஞ்சால் தான் அவருடைய கத்தியுடைய நீளத்தை என்னால் கணிக்க முடியும். ஏன் கத்தி நீளம் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, கத்தி அந்த கத்தியை கொண்டு வந்து தாவீதின் இடுப்புல வச்சு பார்த்தாங்க. அந்த இதோட பெல்ட்டோட
அவனால சுமக்க முடியல, அவனால நடக்க முடியல. அந்த அப்பியாசம் அவனுக்கு இல்லை, கால் பின்னுது. ஏன்னா இவன் இளைஞன், அவன் சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம் உள்ளவன். வெரி ஒரு 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 இளைஞன் எவ்வளோ சைஸ் இருப்பான்? ஒரு 5.5 இருப்பானா? ஒரு 6.5 யூஸ் பண்ணுற ஒரு கத்தியை இவன் யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவன் சின்ன கை வச்சிருப்பான், அந்த கத்தி ஒரு மீட்டர் கத்தியாக இருக்கும். அந்த கத்தியே அவனால் தூக்க முடியாது. சரிங்களா? அதுதான் இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு காரணம் இருக்கிறது. அதை ட்ரை பண்ணால் விட்டுட்டான். என்ன சொல்கிறான் பாருங்க. தன் தடியை கையை பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனிடையிலே போனான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் எங்க வரேன்னா, அதோட சில வசனங்களை வாசிக்கிறேன். அதாவது ஒரு நம்மளுக்கு விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரியான சில வசனங்கள். அவன் சபித்தான், 13ஆம் வசனம். பின்பு 45ஆம் வசனம். அதுக்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நல்ல கவனிங்க, ஒரு வார்த்தையும் மிக இம்பார்ட்டன்ட். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கைகளில் ஒப்பு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு முதல்ல கலங்காதருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொன்னா, அடுத்த வார்த்தையே இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ பெரிய கோலியாத்தாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய மழையாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய புயலாக இருக்கட்டும், உங்களால் வாங்க முடியாத பெரிய காரியமாக இருக்கட்டும், அது கிடைக்க பெறாத பெரிய காரியமாக இருக்கட்டும், குழந்தை பெரு, திருமண வாழ்க்கை எதுவாக கூட இருக்கட்டும், கர்த்தர் கொடுப்பார். ஆமென். யாரு? கோலியாத்தை அடிச்சுட்டு கர்த்தர் கொடுப்பார். தடையா நிற்கிற அந்த கோலியாத்தை, நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் ஒரு கோலியாத்து நின்று கொண்டிருக்கிறான். அந்த கோலியாத்து விழுந்தாதான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ நம்பிக்கையோடு இருங்க. கோலியாத் என்று விழுந்து போவான். ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்களுக்கு இன்றைய தினம் ஆகாயத்து பறவைக்கும் பூமி காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 3வது காரியம், இது நடக்கிறதுனால நம்ம ஆண்டவர் யார் என்பதை நம் வழியாக உலகம் அறிந்து கொள்ளும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருந்துடாதுங்க. ரொம்ப சின்னவன், ஒண்ணுமே இல்லாதவன், இவன் இளைஞன், இவனுக்கு ஒன்றும் கிடையாது, இவன் அப்பா அம்மாவோட விரட்டப்பட்டவன், இவனுக்கு அடிச்சா கூட இவனை கேட்க நாதி இல்லை, இவன் திக்கற்று திரிகிறான், இவன் வியாதியஸ்தன், இவனுக்கு பணம் இல்லை, இப்படிலாம் சொல்லாதீங்க. என் சொல்லுவோம், அந்த உலகம் அறிந்து கொள்ளுமா. என்ன எப்படின்னு? பூலோகத்தார் எல்லாரும் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள். நல்ல சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ரைட். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை என் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். அப்படி இப்போ ப்ளூரல் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கோலியாத்தை காலி பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் பெலிஸ்தர் கூட்டத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். திருப்பி சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். இஸ்ரவேல் மக்கள் கானானை நோக்கி போய்கொண்டிருந்த பொழுது அந்த செங்கடலுக்கு முன்பாக மோசே இடத்துல கர்த்தர் சொன்னார், தரித்திருங்க, யுத்தம் என்னுடையது, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இந்த ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண காத்திருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்க காத்திருக்கிறார். சரிங்க, இப்போ
அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீது எதிராக கிட்ட வருகையில் தாவீது தீவிரமாக அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கு எதிராக ஓடி, நல்லா கவனிங்க, சேனைக்கும் பெலிஸ்தியருக்கும் எதிராக ஓடி தன் கையில் அடைப்பத்தில் போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றில் பதிந்து போனதனால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். புதிதாக கேட்குறவங்களுக்கு நான் சொல்வேன் இந்த காரியத்தை. ஏற்கனவே பழைசா கேட்டவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும். ஒருவன் கல்லை அடிச்சான்னா நெற்றியில அந்த புவி ஈர்ப்பு விசை அல்லது விசை ஒருத்தன் அடித்த உடனே அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா, ஃபிசிக்ஸ் சொல்கிறேன் நான், ஃபோர்ஸ் ஒன்று இந்த அடித்தா இப்படி சரிஞ்சு விழணும், இங்கே அடித்தா பின்னாடி விழணும், ஏன்னா நிலை குறைந்து பின்னாடி விழுவாங்க. ஆனால் இங்கே அவன் முகங்குப்புற விழுந்தான். எப்படி? அப்போ யுத்தம் என்னுடையது என்று கத்த சொன்னார்ல, பின்னாடி இருந்து என் ஆண்டவர், முன்னாடி கல் வந்தது ஆமா உண்மைதான். அவன் விசுவாசத்திலே அந்த ஒரே கல் அவன் நெற்றி பொட்டுக்கு நேராக அனுப்பினதும் கர்த்தர் தான். நல்ல விசையோட, நல்ல ஸ்பீடோட வந்தது உண்மைதான். ஆனாலும் அவன் பிடரிலே அடித்தது என் கர்த்தர். அது கண்ணுக்கு தெரியாத ஒரு விசை, கர்த்தரின் இழு விசை, கர்த்தரின் கரத்தின் அடி அவன் மேல் பட்டதுனால அவன் முகங்குப்புற விழுந்தான். ஆமென். புரிஞ்சுக்கோங்க, நாம செய்தலாம், நம்ம ஃபைட் பண்ணிடலான்னு நினைக்காதீங்க, நாம எதிர்த்து நின்றுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவனுடைய ஒத்தாசி இல்லாம கோலியாத் முகங்குப்புற விழ முடியவே முடியாது. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நாங்க பாதி நீங்க பாதி செய்யுங்க. ஆனா நாங்க செய்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ஆனா நீங்க செய்கிறது தான் பயங்கர பெரிதா இருக்கும், அதிசயமா இருக்கும், அற்புதமா இருக்கும். உங்க விசைதான், உங்களுடைய அந்த குறிதான், அது தப்பாது. எங்க குறியெல்லாம் தப்பிடும் அப்படின்னு சொல்லுங்க. சரி, இது ஏற்கனவே நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்விதமாய் தாவீது ஒரே கவனிலும் ஒரே கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்தான், அவனை கொண்டு போட்டான். தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. கவனி, எழுதி வைங்க, குறிச்சுக்கோங்க. தாவீது கையில சொல்லுங்க, தாவீது கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. காரணம் என்ன? சவுல் தன் பட்டயத்தை கொடுத்தான், அறையிலே கட்டி பார்த்தான், அதை தூக்கி பார்த்தான், நடக்க முடியல. அவன் சொல்றான் அந்த முந்தி வசனத்துல, எனக்கு அந்த 39 வசன, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை, இதை என்னால் தூக்க முடியாதுங்க, இதை என்னால் சுமக்க முடியாது, இதை வச்சு என்னால் சுழற்ற முடியாது, இதை வச்சு என்னால் சண்டை போட முடியாது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னால் தூக்க முடியாத எனக்கு கொண்டு போய் தூக்க சொல்றீங்களே, நான் எப்படி ஓட முடியும், நான் எப்படி அவனை அடிக்க முடியும்? ரைட், இப்போ கவனிங்க, குடிச்சிட்டீங்கல்ல? இப்போ ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று, அவன் எப்படி படுத்து கிடக்கிறான்? முகங்குப்புற படுத்து கிடக்கிறான். அவன் பட்டயத்தை எடுத்து, கவனிங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இல்ல, கோலியாத்து பயங்கரமா பெரிய உருவம் இல்ல. கோலியாத் என்பவன் பேருள்ள வீரன் பாளையத்து புறப்பட்டு வந்து நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானும். அவன் தலை, இது 17ஆம் அதிகாரம், அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீரா போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறைய 5000 சேக்கலான வெண்கலமா இருந்து, அவ்வளவு 5000னா 5000 வெயிட், சேக்கல்னா அவ்வளோ வெயிட்டு. அதெல்லாம் எனக்கு கால்குலேட் பண்ணி நிறைய புக்கெல்லாம் இருக்குது, நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் தன் கால்களில் வெண்கல கவசம், ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக கவர்டு, எங்கே அடித்த எங்கே வெட்டினாலும் அவனை வெட்ட முடியாது. தன் தோளில் வெண்கல கேடம் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசுவுக்காரனின் பனை மரத்தின் கனதியும்
கன 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 கணம் பனைமரம் கனமா இருந்துதான். அவன் ஈட்டி அழகு 600 சேக்கல் இரும்பு ஆக இருந்தது. பரிசை பிடிக்கிறவன் முன்பாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் தேவனை பார்த்து, சரி இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுங்க, 6 முழம் 1 ஜான். அவன் கத்தி எவ்வளவு பெருசா இருந்தது. ஈட்டிய பனைமர சைஸ்ல இருந்ததுன்னா, இப்படிதான் போட்டிருக்கு. என் தமிழ் எனக்கு படிக்க வரல, நீங்க தான் படிச்சு சொல்லணும். ஏன்னா ரொம்ப பைபிள்லாம் நமக்கு வந்து பொக்கிஷம் மாதிரி. இதை என்னால் படிக்கவும் முடியல. பாருங்களேன் என்ன சொல்கிறான் அவன். 17 தானே. அவருடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரனின் படைமரத்தின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருந்தது. ஓ பனையில அந்த வார்த்தையை விட்டுருங்க, நான் தப்பா படிச்சிட்டேன். படைமரத்தினா சரி, அவர் கத்தி என்ன வெயிட் இருக்கும்? இதே வெயிட் போட்டிருக்காங்க. கத்தி எவ்வளவு பெருசு? தாவீது சவுல் வந்து ஒருவேளை கோலியாத்தோட குலமா தான் இருந்திருக்கணும், சரிங்களா? அவருடைய கத்தியே சுமக்க முடியல, அதுல அபியாசம் இல்லைன்ட்டாரு. இப்போ ஒரு நெருக்கடி வந்து விட்டது. என்ன நெருக்கடினா, இமீடியட்டா அவன் தலையை வெட்டணும், கோலியாத்துடைய தலையை வெட்டணும். என்ன பண்ணும்? அவர் சைஸு கத்தி தட முடியுமா? முடியல. இப்ப கோலியாத் கத்தி எடுக்கிறார். கோலியாத் கத்தி கிட்டத்தட்ட மீட்டர் கணக்கில் இருக்கும், 1.5 மீட்டர் ஏதோ பெருசா இருக்கலாம். அதை தூக்க முடியுமா? முதல்ல என்னால் முடியாதுன்னு சொன்னவர். நல்லா கவனிங்க, இது கவனிங்க, வாலிப பிள்ளைகள், பெரியவங்க, வயசானவங்க. முடியல, என்னால சுமக்க முடியல. எனக்கு இதுல வந்து என்ன இல்லை, அபியாசம் இல்லை, இதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இதுல எனக்கு பழக்கம் இல்லை. குடும்ப வாழ்வுதல கூட அப்படிலாம் வந்ததே கிடையாதுங்க. எல்லாம் இந்த மாதிரி நான் ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் போகவே இல்லை. அப்படின்னு முடிச்சிட்ட பிறகு, இவன் இறந்த பிறகு கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க ஒரு பலன். ஓ கிரேட்! எப்படிதான் அந்த கத்தியை எடுத்தாரு, உருவினாரு, எப்படிதான் அந்த கத்திய தூக்கி பிடிச்சாரு, எப்படிதான் அந்த கத்தி இளைஞன் தூக்கி பிடிச்சான், எப்படிதான் ஓங்கி ஒரு தலைய வெட்டணும்னா யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு பலன் வரணும். வெட்டினான், 2 துண்டா போச்சு. தலை வேறு முண்டம் வேறுமாக மாறிட்டு, பாடி வேறு மாறிட்டு. எங்கிருந்து வந்ததுங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணுவாருன்னா, நம்ம கருவியா பயன்படுத்துவாருன்னா, எதையும் தூக்கி, எதையும் சமாளித்து, எதையும் செய்து ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். முடியாது அப்படின்னு சொன்னோம்ன ஆண்டவருடைய பலத்தினாலே முடிய வைத்தார். எனக்கு ஆச்சரியம், அதுதான் பெரிய ஆச்சரியம். எல்லாம் சுத்திக்கிறவங்களாம் பார்த்துருப்பாங்க. சவுலுக்கே ஒரு ஆச்சரியம், ஏன் கத்தியை ஒரு நாள் தூக்க முடியல, எப்படா கோலியாத் கத்தியை தூக்குன? ஓ, கரடியை கிழித்தவனுக்கு, சிங்கத்தை வாயை பிளந்தவனுக்கு கோலியாத்தின் கத்தி ஒரு பெரிய சுமை அல்ல, வெயிட் அல்ல. என் தேவனால், அதனாலதான் அவனால பாட முடிஞ்சது, என் தேவனால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நானும் கத்திலாம் மேன்மை பாராட்ட மாட்டேன், ஈட்டியை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், என் சலை சீராவை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், என் மார்க்கவசம் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், என் படிப்பு, என் அந்தஸ்து, என் வேலை, என்னுடைய அழகு, என்னுடைய கல்வி, இதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் கர்த்தரையே நான் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா! எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க.
அவன் கத்தியை எடுத்து அவனை வெட்டினான். வாசிக்கிறேன். அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்போது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனிலிருந்து வாசல் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயும் வழியிலும் காத்து பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெற்றுண்டு விழுந்தார்கள். இங்கதான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன்ல. இப்போ தாவீது வெட்டி முடிச்சுட்டு எங்க போனார்? எல்லாரும் எங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈசாய் வீட்டிலேருந்தே ஒருத்தன் வெட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒரு யோபாப் யாரோ வெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேராக சவுல் இடத்துல போயிருப்பாங்க. என்ன கேட்டிருப்பாங்க? உங்க உங்க பொண்ணு கொடுங்க, ஐஸ்வர்யம் கொடுங்க, சர்டிஃபிகேட் கொடுங்க. என்ன சர்டிஃபிகேட்டு? டாக்ஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேட் கொடுங்க. எங்கள் குடும்பத்துக்கே கொடுக்கணும். முதல் வேலை. நான் சொன்னேன்ல நேற்று, அவனுக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. வாசிங்க. இப்போ நான் சேர்ந்து உங்களோடு கூட வாசிக்கிறேன். நீங்கள் குறித்து வைக்க வேண்டிய வசனம் இது. தாவீது பெலிஸ்தர் 54. தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன்னை கூடாரத்திலே வைத்தான். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்தான்னா, தன்னுடைய கூடாரத்திற்கு அவன் போனான். பாருங்க கடைசி வசனம். அப்பொழுது வாலிபனே நீ யாருடைய மகன் என்று கேட்டதற்கு அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய கூடாரத்திற்கு அவன் போனான். எங்க போனான்னா, நல்லா வாசிக்க திரும்பியும் அதே 54ஆம் வசனம். தன் கூடாரத்திலே வைத்தான். அதுக்கப்புறம் சவுல் அவனை ஏமாத்தினார். அதெல்லாம் பெரிய கதை, உங்களுக்கு தெரியும். நம்ம தாவீது மாதிரி இருக்கிறோம். நிறைய விஷயம் கத்துட்டோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலும். பட்டயத்தினாலே ஜெயிக்கிறவர் அல்ல என் ஆண்டவர். அவரை நம்பினா ஒரே ஒரு கல் கவன் போதும். பெரிய மலையை அழகா வரும். பெரிய பருவதமே நீ ஏமாத்திரம். நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவா. ஆண்டவர் இயேசு சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்துல போ அப்படின்னா அது போகும். ஏனென்றால் என் இயேசு பெரியவர், என் கர்த்தர் சர்வ வல்லவர், என் ஆவியானவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடை பண்ணார். யூதா மனுஷரே தரித்து நில்லுங்கள், யுத்தம் உங்களதல்ல, இது கர்த்தரின் யுத்தம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று யோசபாத்திடத்துல கர்த்தர் சொன்னார். அன்று ஒரே ஒரு இரவுல 1,00,000 மேலே மக்களை பட்டய கருக்கினாலே கர்த்தர் வெட்டி போட்டார். தேவ தூதர்கள் புறப்பட்டு வந்து வெட்டி தள்ளினாங்க. என் ஆண்டவர் பெரியவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எத்தனை கோலியாத்துகள் எழும்பினாலும், அது வியாதி, பலவீனம், சோர்வு, சண்டைகள், பிரச்சனைகள், கடன், பாரங்கள் எதுவாக இருக்கட்டும், என் ஆண்டவராலே நொடி பொழுதுல அந்த கல் போகிற வேகம்தான். நொடி பொழுதுல வாலிப பிள்ளைகளை நீங்க நல்லா கவனிங்க. முடியல, எனக்கு அபியாசம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என் வாழ்க்கையில முன்னேற முடியாது நினைக்காதீங்க. இயேசு நினைச்சாருன்னா, கர்த்தர் நினைச்சாருன்னா
உங்களுக்கு உங்களுக்கு எது முடியாதுன்னு நினைச்சு, இந்த உலகமே எது முடியாது நினைச்சு ஸ்தம்பித்து நிற்கிறதோ அந்த இடத்துல போய் அவன் கையில் இருக்கிற அவனுடைய அவனுடைய பட்டயத்தை கொண்டு அவனையே நீங்க வீழ்த்தி உங்களை ராஜாவாக கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் எல்லா விதத்திலும் அப்படிதான். முடியாது என்ற வார்த்தை ஆண்டவருடைய அகராதியிலே கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தாவீதை போல பிளைண்டா அவரோடு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுப்போம். முதல் நாள் சொன்ன உங்களுக்கு, நேற்று நான் ரெண்டு வார்த்தை சொன்னேன். எப்பொழுதும் ஹோலினஸ்ல ப்ரிப்பேர்டா இருங்கன்ட்டு. அதுக்கப்புறம் உங்க பர்பஸ் எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இருக்க வேண்டும். மூன்றாவது சொல்றேன், தாவீது கல்லை எரிஞ்ச பொழுது அவருக்கு பார்ட்னரா கர்த்தர் பின்னாடி இருந்து அடிச்சு அவனை காலி பண்ணாரு. கர்த்தரோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் கர்த்தரோட பார்ட்னர்ஷிப்போடு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். விக்ட்ரி, சுகம், ஆரோக்கியம், அற்புதம், அதிசயம், ஆச்சரியம் அனைத்தையும் கொடுப்பார். பார்ட்னர் யாரோடு இருக்கிறோம்? என் கர்த்தரோடு இருக்கிறோம். சோமல்லாம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா கோலியாத்துகளையும் காலி பண்ண நீர் தயாராகிவிட்டீர். எங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நாங்களும் தாவீதை போல தயாராக நிற்கிறோம், விசுவாசத்தோடு நிற்கிறோம். உம்மோடு கூட பார்ட்னராக விரும்புகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீர் பார்ட்னராக இருந்து எங்களுக்கு வேண்டியதெல்லாவற்றையும் செய்து எங்கள் தலையை நிமிர பண்ணுவீராக. உம்மை நிந்திக்கிறவர்கள் மத்தியில் உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். நீர் உலகத்திலே நீர் மாத்திரம்தான் தெய்வம் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும். சுகம், ஆரோக்கியம், பலன், ஜீவன், நீடித்த ஆயுசு நாட்கள், மரண இருளிலிருந்து விடுதலை எல்லாவற்றுக்கும் என் ஆண்டவர் தான் என்று நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக.